ஒரு நல்ல படத்தில் இருக்கோன்ற திருப்தியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த கதை கேட்ட உடனே முதல்ல ஞாபகம் வந்தது எங்கள் அப்பா. என் வாழ்க்கையில் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் என்னெல்லாம் நடந்திருக்கோ அது எப்படி தனுஷுக்கு தெரியும்னு தெரியல. அது எல்லாம் சீனாக வச்சுருந்தாரு. கதை கேட்கும் போதே என்னால் இம்மீடியட்டாக கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. எனக்கு மட்டும் இல்லை, ஐ திங்க் நம்ம ஊரில் நிறையா அப்பா பசங்களுக்கு நடுவில் இந்த மாதிரி தான் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ராஜ்கிரண் சார்கிட்ட நிறைய பேசணும்னு ஆசை. படம் ஆரம்பிச்சதுலேருந்து அவரை ரொம்ப சைலண்ட்டாக அவரை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் அவர்கிட்ட நிறையா பேசலை. ஏன்னா அவர் அப்பாவாகவும் நான் பையனாகவும் நடிக்கிறோம் இந்த படத்தில். எங்கள் அப்பா கிட்ட நான் எப்படி இருப்பேனோ அதே மாதிரி தான் இருக்கணும்னு இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த படம் அந்த கதை கரெக்டாக வர்றதுக்கு நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் அவர்கிட்ட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா கிட்ட நான் நிறைய பேச மாட்டேன். 2 நிமிஷத்துக்கு மேலே 2 பேர் பேச ஆரம்பிச்சோன்னா சண்டே ஆகிடும். அவர் சொல்கிறது நல்ல விஷயமா தான் இருக்கும், எனக்கு பொருந்தாது. இல்லை நான் சொல்கிற விஷயம் அவருக்கு பொருந்தாது. ஆனால் உண்மையிலேயே இந்த படம் பண்ணதுக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் என்னை காஸ்ட் பண்ணணும்னு நினச்சதுக்கு தனுஷ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இந்த படத்தை நான் பர்சனலாக எங்கள் அப்பாவுக்கு ஒரு ட்ரிபியூட்டாக நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் எங்கள் அப்பா கிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணும். ஆனால் சொல்லணும்னு உட்காந்தேன்னா எனக்கு வார்த்தை வராது. எங்கள் அப்பா என் தோளில் கை போட்டு என்கிட்ட பேசியிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்னு தோணும். ஆனால் அதை பண்ணுறதுக்கு அவருக்கு வராது. இதுக்கு மேலே என்ன சொல்றது தெரியல. இந்த படம் எங்கள் அப்பாவுக்காக நான் பண்ண, என் வாழ்க்கையிலே எங்கள் அப்பாவுக்காக நான் பண்ண ஒரு விஷயம் தான், மனசார பண்ண விஷயம் தான் இந்த படம் தான். தேங்க்யூ தனுஷ் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ரோல் அண்ட் திஸ் வண்டர்ஃபுல் ஃபில்ம். பாரதி மோகன் சார் பேசும்போது சொன்ன மாதிரி ஒரு நல்ல மனுஷனால தான் ஒரு நல்ல ஸ்கிரிப்டை எழுத முடியும். ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக இந்த கதையை சொல்லும்போது தனுஷ் எனக்கு ஒரு பெரிய எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படி இந்த மாதிரி ஒரு கதையை பண்ணணும்னு அவருக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு மாஸ் ஹீரோ, நிறைய கமர்ஷியல் படங்கள் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஹீரோ, நல்ல நடிகர்னு திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தாலும் நிறைய ஒரு மாஸ் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற ஒரு ஹீரோ. அவர் ஃபர்ஸ்ட் படம் டைரக்ட் பண்ணும்போது அவர் சொன்ன மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் டைரக்ட் பண்ணிருக்கலாம், அவரே 4-5 ரோலில் கூட நடிச்சிருக்கலாம். அதெல்லாம் பண்ணாமல் இப்படி ஒரு கதையை எடுத்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் இருக்கிற விஷயத்த ஒரு படமாக எடுக்கணும்னு எப்படி அவருக்கு தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. And he deserves all that success he's got. And ஒரு டைரக்டரா இவர் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு இன்னொரு ஆக்டரோட ஒரு மைண்டுக்குள்ள போய் அவர் என்ன நினைக்கிறாருங்கிறத புரிஞ்சுட்டு அதை ரெசிப்ரோகேட் பண்றதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சு இருந்தது இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப நல்ல நடிகர்னு. இந்த கேரக்டர் அவர் பண்ணா எப்படி இருக்கும், அவர் ஒரு டைரக்டரா இது எப்படி அவர் மனசுக்குள்ள கன்சீவ் பண்ணியிருக்காருங்கிறத புரிஞ்சுட்டு அதை கொண்டு வரதுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருந்தது. ஒவ்வொரு விஷயமும் புருவத்தை சுருக்காதீங்க இந்த படம் முடியறதுக்குள்ள ஒரு 1000 தடவை எனக்கு சொல்லியிருப்பாரு. நீங்க நல்ல பையன்தான், நீங்க கெட்ட பையன் இல்லை, இந்த அப்பாவுக்கு நீங்க நல்ல பையன்தான், ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு அது செட் ஆகல, அவ்வளவுதானே தவிர உங்க அப்பா மேல உங்களுக்கு கோவம் தான் இருக்கு, வெறுப்பு இல்லை. அந்த புருவத்தை சுருக்காதீங்க அது எப்படி எனக்கு வருதுன்னே தெரியாது, ஆட்டோமேட்டிக்கா இப்படி ஆயிடும். அப்புறம் நானே போய் வீட்டில் நின்று புருவத்தை சுருக்குனா இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் வருதோன்னா பார்த்தேன். ஏன்னா ஒவ்வொருத்தரோட முகம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒருத்தர் பண்ணுற அதே எக்ஸ்பிரஷன் இன்னொருத்தர் முகத்தில் வேற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடிஞ்சது டைரக்டர் தனுஷ்கிட்ட இருந்தும் ஆக்டர் தனுஷ்கிட்ட இருந்தும். ராஜ்கிரண் சார், சாரி சார், நீங்கள் கூட யோசிச்சிருக்கலாம் இந்த பையன் பேசவே மாட்டேன்றான் இப்படி இருக்கான்ட்டு. எனக்கு அதுதான் ஒரு ரீசன். எனக்கு நிறைய உங்ககிட்ட பேசணும், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறதுலாம் ஆசை. ஆனால் எங்கள் அப்பாவை பார்க்குற மாதிரியே இருந்தது இந்த படம் பண்ணும்போதெல்லாம். அதனால கொஞ்சம் அந்த இடைவெளி இருந்துகிட்டே இருந்தது. பட் இந்த படத்தில் ஒரு ட்ரெய்லர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது வரைக்கும் நம்ம பார்த்த ராஜ்கிரண் சார் இல்லாமல் வேஷ்டி சட்டை ராஜ்கிரன்லேருந்து பேண்ட் சட்டை ராஜ்கிரண் மட்டும் இல்லாமல் மொத்தமாகவே வேற ஒரு, நீங்கள் பவர் பாண்டியை தான் பார்ப்பீங்க. ராஜ்கிரன்ங்கிற ஒரு இண்டிவிஜுவல் தெரியாமல் பவர் பாண்டிங்கிற ஒரு கேரக்டர் தான் உங்களுக்கு படம் ஃபுல்லாக தெரியும். அந்த அளவுக்கு தனுஷ் அவரை மாற்றிருக்காரு. இன்னொன்று, தனுஷ் ஃபர்ஸ்ட் படம் டைரக்ட் பண்ணுறாரு. ராஜ்கிரண் சார் இவ்வளோ படங்கள், அவங்க அப்பாவுக்கே முதல் படம் அவர் கொடுத்துருக்காருன்னு போது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறது தெரியும். ஆனால் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ஷார்ட்டும் தனுஷ் வந்து சொல்லும்போது அப்படின்னு ஏதோ முதல் தடவை கேமரா முன்னாடி நிற்கிறவன் ஒரு மிரண்டு டைரக்டருக்கு பயந்து ஒவ்வொரு விஷயமும் கேட்டுப்பாங்களா, அந்த மாதிரி தான்
ஒவ்வொரு ஷாட்டும் அப்படிதான் பண்ணாரு. சார் இது ஒன்னொரு பைக்ல சார் ஓகே தம்பி ஓகே தம்பி அப்படியே அது எப்படிதான் தெரியல அவரால் அப்படி இருக்க முடியுதுன்ட்டு. ஏன்னா ஒரு 4 படம் நல்லா பண்ணிட்டோம், நல்லா நடிக்கிறான்னு ஒரு படத்துக்கு ஒரு வரி எழுதிட்டாலே நம்ம கொஞ்சம் அப்படியே அப்படின்னு தோணுது. ஆனால் அந்த அளவுக்கு ஹம்பிளாக ஒரு டைரக்டர் சொல்கிறத கேட்கணுங்கிற அந்த ஒரு சரண்டர் பண்ணுற ஒரு விஷயம் ராஜ்கிரண் சார் கிட்டே நான் கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ சார். ரேவதி மேம் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் ஹீரோயின். கண்டநாள் முதல்ல அவங்க கூட நடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 10-12 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப அவங்க கூட ஒர்க் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரே ஒரு சீன் தான், பட் ஸ்டில் ஐ செரிஷ் தட் ஃபார் லாங் டைம். அண்ட் ஜாயா சிங் தெரியல, நான் அவ்வளோதான் நல்லா நடிச்சேன்னு தெரியல, இருந்தாலும் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. And thank you everyone. Sean, I'm praying I'll work with you soon again. நான் ஹீரோவாக நடிக்கிற ஒரு படத்துக்கு நீங்கள் மியூசிக் பண்ணணுன்ட்டு. ஏன்னா ஆல்பம் இந்த படத்துக்காக அவங்க கம்போசிங்கெல்லாம் உட்காரும்போது கூட இருக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. அவ்வளோ பேஷனேட்டாக இந்த படத்தோட ஆல்பம் தனுஷும் ஷானும் உருவாக்கியிருக்காங்க. ஐ திங்க் தனுஷோட படங்களில் ஒவ்வொரு பாட்டும் அவ்வளோ பெருசாக வர்றதுக்கு அவரோட பேஷன் தான் காரணம்னு நினைக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் எவ்வளோ இன்புட் கொடுத்தாலும் அதை வாங்கி பண்ணுறதுக்கு ஷான் மாதிரி ஒரு டேலண்ட் வந்து உண்மையிலேயே ரொம்ப பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு. தேங்க்யூ ஷான். ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். டப்பிங் பேசும்போது ஒரே சீன் பார்த்தேன், ரோபோ சங்கர் அண்ணன் நடிச்சது. கண்டிப்பாக அதை பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்கும் சிரித்து வயிறு புண்ணாயிடும். இந்த படம் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணும்போதே தெரியும், இது ஓடுற படம், ஓடாத படம், சுமார் படம் அப்படின்னுலாம். இந்த படம் கண்டிப்பாக சூப்பர் ஹிட் படம். ஃபேமிலியாக வந்து எல்லாரும் ரசிக்க போகிற ஒரு படம். அண்ட் தனுஷ் சீக்வல் பண்ணலான்னு சொல்லிருக்கீங்க. அண்ட் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.